ஒரு ஊரில் விவசாயி ஒருத்தன் அவர் மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு வந்தானோ. அவங்க 2 பேரும் தினமும் கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தாங்களாம்மா. ஒரு நாள் விவசாயிக்கு ஒரு யோசனை வந்துச்சாம்மா. அவன் மனைவி கிட்ட போய், நான் சந்தைக்கு போய் சில தேவையான பொருள்களையும் ஒரு மாட்டையும் சில கோழிகளையும் வாங்கிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனானோ. மனைவியும் இந்த யோசனை சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சாங்களாம்மா. விவசாயியும் சொன்ன மாதிரியே சந்தையிலிருந்து திரும்ப வரும்போது சில கோழிகளையும் ஒரு மாட்டையும் வாங்கிட்டு வந்தாராம். அது கூடயே ஒரு வாத்தையும் வாங்கிட்டு வந்தாராம்மா. வந்த சில நாட்கள்லையே வாத்தும் முட்டையிட ஆரம்பிச்சிருச்சாம்மா. டெய்லி ஒரு முட்டையாக இட்டுட்டு இருந்துச்சாம்மா. ஒரு நாள் முட்டையை எடுக்க போன மனைவிக்கோ பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சாம்மா. அந்த ஆச்சரியம் என்னன்னா, அந்த வாத்து தங்க கலரில் முட்டையிட்டு வச்சுருந்துச்சாம்மா. இதை கூப்பிட்டு விவசாயி கிட்ட அவங்க மனைவி சொன்னாங்களாம். அவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த முட்டை தங்க முட்டை தானே தெரிய வந்துச்சாம்மா. இப்படியே சில நாள் வாத்தும் தங்க முட்டையாக இட்டுக்கிட்டு இருந்துச்சாம்மா. திடீர்னு ஒரு நாள் அவங்க மனைவிக்கு ஒரு யோசனை வந்துச்சாம்மா. அந்த யோசனை என்னன்னா, டெய்லியும் ஒவ்வொரு முட்டைக்காக காத்துட்டு இருக்க தேவையில்லை, அந்த வாத்தை பிடிச்சி அதை கொண்டு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிக்கிட்டையும் சொன்னாங்களாம். அந்த முட்டாள் விவசாயியும் அதுக்கு சரின்னு சொல்லி அந்த வாத்தை பிடிச்சி அறுத்து கொன்று வாத்து வயிற்றுக்குள்ளே பார்த்தா தங்க முட்டையும் இல்லையா, ஒன்றும் இல்லையா. அவங்களும் நிறைய தங்க முட்டை தான் வாத்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்னு நினச்சி அறுத்தாங்களாம். ஆனால் அது மாதிரி நடக்கலைன்னு தெரிஞ்சு அப்போ தான் அவங்களோட தவறை உணர்ந்தாங்களாமா. இருக்கிறத வச்சு பொழைக்க தெரியாமல் இப்படி பேராசைப்பட்டு இந்த விவசாயியோட மனைவியும் இப்படி பெரு நஷ்டம் அடைஞ்சாங்களாமா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பேராசை பெரு நஷ்டம்.